தான் தாவீது ஓடிக்கொண்டே இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதன் உதவி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்க தேவன் ஒத்தாசை கேளுங்க, தேவன் மனித மூலமா உங்களுக்கு செய்வார், உதவி செய்வார். மனிதனோட ஒருவேளை உங்களுக்கு தயவு காட்டல ஒத்தாசை செய்யல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க தேவனை சார்ந்திருக்கவில்லை. ஹalleluya. மனிதன் உங்களுக்கு உதவி செய்யலன்னு சொன்னால், மனிதன் உங்களுக்கு தயவு காட்டலன்னு சொன்னால், மனிதனுக்கு உங்களுக்கு இரக்கம் கிடைக்கணும்னு சொன்னால் அது காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அல்ல. நீ தேவனை சார்ந்திருக்காம இருக்கிறபடியால் அந்த மனிதன் கையில் உங்களுக்கு தயவு கிடைக்கவில்லை. நீங்க எப்பவும் தேவனை எனக்கு ஒத்தாசை ஒரு 11 நேராக உன் கண்களை தேவனை நேராக ஏறெடுத்து பாருங்க. அவர் மனிதன் மூலமா சில ஒத்தாசை உங்களுக்கு செய்வார். தாவீதுக்கு அந்த நோக்கம் தான் இருந்தது. அது செய்வதும் யோனத்தான் உதவி செய்தார், அந்த ஆசாரியர் உதவி செய்தார். இவர் வேஷம் மாதிரி ஒரு இடத்துக்கு பெருசுக்கு வேஷம் மாதிரி போகும்போது அந்த அகிப்பு கரெக்டா பேர் என்னமா உதவி செஞ்சார். இதுல மனித தேவையில்ல அவர் உண்டாச்சுன்னா, ஆனா எப்படி உண்டாச்சு? ஸ்ட்ரெயிட்டா யோனத்தான் காலில் விழுந்தாரா? ஐயோ உங்க அப்பாட்ட இருந்து காப்பாத்திருப்பா அப்படின்னாரா? இல்லையே. ஆசாரியர் ரொம்ப பசிக்கிறியா, ஏதோ குடியா அப்படின்னு கேட்டாரு. ஒண்ணும் கிடையாது. எல்லாம் தேவனை கேட்டு பழகிட்டார். தேவனை சார்ந்து பழகிட்டார். மனித மனவாரிகளுக்கு உதவி எடுத்துக் கொண்டது. ஹalleluya. அதனால மனிதரை ஸ்ட்ரெயிட்டா நீங்க டிபெண்ட் பண்ணாதீங்க, தேவனை டிபெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் மனித வாயிலா உங்களுக்கு சில உதவி செய்வார், சில உதவி ஸ்ட்ரெயிட்டா கூட செய்வார். தேவமசம் சோத்திரம் நல்ல கேட்குவாங்க. தாவீது யோவானத்தானே டிபெண்ட் பண்ணி இருக்கல.